ஹலோ கைஸ், டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது வித்தவுட் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங். ஸோ டொமைனும் ஹோஸ்டிங்கும் இல்லாம நம்மளுடைய ஓன் பிசிஆர் லேப்டாப்பை யூஸ் பண்ணி அதை சர்வரா கன்வெர்ட் பண்ணி எப்படி ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்றது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எப்படி வேர்ட்பிரஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னு தெரில. ஸோ ஒரு 1500 2000 ஸ்பெண்ட் பண்ணி ஹோஸ்டிங் டொமைன்லாம் வாங்கி அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ஃப்ரீயாக ஒரு ஜீரோ காஸ்டிங்கில் எல்லா வேர்ட்பிரஸ் எப்படி பிளக்கின்ஸ்னா என்ன, எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி பிளாக் எழுதுறது, ஸோ இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம ஓவர்வியூ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வேர்ட்பிரஸ் வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணதையே கூட ஆன்லைனுக்கு நம்ம ஒரு டொமைன் வாங்கி அதை ஹோஸ்டிங்ல அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றியும் ஃபர்தராக நம்ம வீடியோஸ் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பிட்னாமி வேர்ட்பிரஸ் வந்து நம்ம அந்த பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதோட லிங்க் வந்து இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து இந்த வேர்ட்பிரஸ் பிட்னாமி பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பிட்னாமியோட வெப்சைட். ஸோ இங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பேக்கேஜ் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பிட்னாமியோட பேக்கேஜ் லிங்க். ஸோ இப்போ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். ஸோ இங்கிலீஷ் கேட்குது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரிஃபரபிள் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துக்குங்க. ஸோ இது வந்து பிஹெச்பி மை அட்மின் வந்து நம்மளோட டேட்டா பேஸ் எல்லாம் வந்து இந்த பிஹெச்பி மை அட்மின்ல தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட் உடைய ஹோஸ்டிங் எல்லாம் வந்து இந்த பிஹெச்பி அட்மின்ல தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணி வேல்யூஸ் எல்லாமே அதில் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இப்போ இப்போதைக்கு எனக்கு வந்து அது தேவைப்படுது. இங்கே வந்து ரியல் நேம், ஸோ நான் அப்படி கொடுத்துக்கிறேன். இமெயில் அட்ரஸ் வந்து user@example.com இருக்கட்டும். லாகின்ல யூசர் எக்ஸாம்பிள் ரீடைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இங்கேயும் கார்த்திக்ஸ் பிளாக் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம லைவ் போகல. ஸோ நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் எஸ்எம்டிபி செட்டிங். லைக் உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு உங்களோட டொமைன் பேசிஸில் உங்களால் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு எனக்கு மெயில் சப்போர்ட் தேவையில்லை, ஏன்னா நான் மற்ற வெப்ரஸ் திங்ஸ் தான் கற்றுக்க போகிறேன், உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு இதை நான் டிசபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ லான்ச் வேர்ட்பிரஸ் வெப்சைட். ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு வேர்ட்பிரஸ். ஸோ ஒன்று கம்ப்ளீட் ஆனோன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இனிஷியலாக நான் வந்து வேர்ட்பிரஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, வேர்ட்பிரஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி கண்டென்ட் போடுறது, எனக்கு HTML CSS வந்து அவ்வளோ ஃபெமிலியர் கிடையாது. பிளகின்ஸ்னா என்ன, எப்படி ஒரு வேர்ட்பிரஸ் சைட்ல இருந்து இன்னொரு ஒரு வேர்ட்பிரஸ் சைட்டுக்கு வந்து மூவ் பண்ணுறது, ஹோஸ்டிங் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இது மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரே வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியாது. ஸோ வேர்ட்பிரஸ் பிளேலிஸ்ட் வந்து தனியாக கிரியேட் பண்ணி அதில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வேர்ட்பிரஸ் பற்றி படிக்கிறவங்க இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் இதை ஃபர்தராக ஃபாலோ பண்ணுங்கள். டீட்டெயிலிங்காக ஜீரோ காஸ்ட்டில் எப்படி வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த வெப்சைட் ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி லைவ் கொண்டு போகிறது, வேற ஒரு டொமைனுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஹோஸ்டிங் மாற்றப்படும், SEO எப்படி பண்ணுறது, வேர்ட்பிரஸ்ல எப்படி ஆட்ஸ் போடுறது, கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸோ எல்லாத்தின பற்றி வீடியோ தான் இது. வீடியோ வந்து ஃபியூச்சரில் நான் கவர் பண்ணுவேன், இந்த சிங்கிள் வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்தரா உங்களுக்கு வேர்ட்பிரஸ் பற்றின இன்டெப்த் பிகினர் டு அட்வான்ஸ்ட் லெவல் வந்து நான் சொல்லி தர போறேன். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெப்சைட்டுக்கான டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்ட் ப்ராசஸில் இப்போ வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து
டேட்டாபேஸ் நமக்கான ஹோஸ்டிங் ஃபைல்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகணும், அதோட ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கு பேக் எண்டில். ஸோ ஃபர்தராகவும் நம்ம பிஹெச்பி மை அட்மின் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும், அந்த வேல்யூஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வேர்ட்பிரஸ், நம்மளோட வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு வேர்ட்பிரஸ் வந்து. ஸோ நான் வந்து என்னோட வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து அக்சஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 127.0.0.1 இது வந்து என்னோட லோக்கல் சர்வர் ஐபி. ஸோ இந்த ஐபியில இருந்து தான் இன்டர்நெட்ல இந்த வெப்சைட் வந்து ரன் ஆகாது. இது வந்து லைவ்லயும் இல்லை, நீங்க கூகுள்லயும் இது ரேங்கிங்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து உங்களோட ஒரு ப்ராக்டிஸ்க்கு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட் எல்லா இங்க லைவ்ல உள்ள ரியல் வேர்ட்பிரஸ்ல உள்ள எல்லா திங்ஸும் இதுல இருக்கும். அதை நம்ம எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிறது இங்க நீங்க லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டொமைன் காஸ்ட் இது வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கும். அது போக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் வந்து படிக்கும்போது இந்த வேலை பிட்னாமில ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேர்ன் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க காசு கொடுத்து அதுக்கடுத்த வேர்ட்பிரஸ் சொந்தமா ஒரு பிளாக் எழுதலாம், அல்லது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், மற்றவங்களோட பிபிசி ஆட்ஸை நம்ம ப்ரமோட் பண்ணலாம். ஸோ வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி வியூஸ் வந்து நல்லா நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நீங்க பார்ட் டைமா பேசிவ் இன்கம் பயங்கரமா நீங்க எய்ன் பண்ணலாம். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து லோக்கல் சர்வர்ல ரன் ஆகுது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய தீம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து வெப்சைட். இதுக்குள்ள எப்படி கண்டென்ட் ஆட் பண்றது, எப்படி இதை எடிட் பண்றது, பிளகின்ஸு எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ், ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பாக அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் டிஸ்லைக் ஏதோ உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை கைஸ்.